ஏன் பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆகுது? நிறைய பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ஒரு முதன்மையான காரணம் கஸ்டமர் பேஸில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில கஸ்டமரை நம்பி, ஒரு கிளையண்ட்டை நம்பி நம்ம பிஸ்னஸை ஓட்டுறது. சரியா? இப்போ நம்மளுடைய கஸ்டமர் லிஸ்ட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு கிளையண்ட் லிஸ்ட்டில் பெருசாக ஒருத்தர் 2-3 கம்பெனிஸ் இருக்கும். பொதுவாக 70% பிஸ்னஸை உங்களுக்கு தெரியல, பேரோட்டோ ரோல் வந்து 80% பிஸ்னஸை 20% மனிதர்கள் தருவாங்க, மீதி இருக்கிற 20% பிஸ்னஸை 80% மனிதர்கள் தருவாங்க. அப்போ டாப் 80% வெறும் 20% பீப்புள் தராங்க. இப்போ அந்த 20% பீப்புள் யாருன்றதுல தான் நம்ம ஸ்டக் ஆயிருக்கும் நிறைய பேருக்கு. அதுதான் மிகப்பெரிய ரிஸ்க். ரைட்? அவங்களுடைய மெஜாரிட்டி ஆஃப் பிஸ்னஸ் வந்து குறிப்பிட்ட கிளைண்ட்டிட்ட மாட்டிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா, அதை தாண்டி நீங்கள் வெளியில் வரல, ஒரு கிளைண்ட்டை தாண்டி வரல, நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி நடத்துறீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணவங்கள ஒருத்தரோ 2 பேரோ 3 பேரோ டோட்டலாக உங்களுக்கு ஒரு 100 கஸ்டமர் இருந்தாங்கன்னா ஒரு 5 கஸ்டமரே பார்த்தீங்கன்னா ஒரு 50-60% பணத்தை வச்சுருப்பாங்க. சில இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 60-70% ஒரு 3-4 பேர் கூட வச்சிருப்பாங்க. அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா அவங்கள நம்பியே பிஸ்னஸ் போயிட்டு இருக்கோம். நான் கார்பரேட்டில் இருக்கும்போது இன்னைக்கு டோட்டலாக என்னுடைய வெர்டிக்கலில் மொத்தம் வந்து எனக்கு ஒரு 25 சேனல் பார்ட்னர்ஸாக கொடுத்துருந்தாங்க. அதில் டாப் 3 சேனல் பார்ட்னர்ஸ் 90% பிஸ்னஸ் வச்சுருந்தாங்க. அவங்களாம் பெரிய ராஜா நினச்சிட்டு இருந்தாங்க, கோல வச்சுட்டு இருந்தாங்க. எதாக இருந்தாலும் கம்பெனியோட பாஸ்ட்டே நம்ம எதாவது பேசணும் அப்படின்னா, சார் ரீஜனல் ஹெட்டாக நான் ஜாயின் பண்ணும்போது கண்ட்ரி ஹெட்டை கூப்பிட்டு பேசுவான், என்னை மதிக்க மாட்டான். அப்போ தான் ஒரு விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் உடைக்கணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ புதுசாக 2-3 சேனல் பார்ட்னர்ஸை கொண்டு வந்து அவங்களுக்கு பிஸ்னஸ்க்கு நான் ஹெல்ப் பண்ணேன். ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 கோல வச்சுட்டு இருந்தவங்க பயப்பட ஆரம்பிச்சாங்க. இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஒன்று நம்புங்க, யாருமே இங்கே கிங்கெல்லாம் கிடையாது. எவன் வேணா ரோட்டுக்கு வருவான், என் ரோட்டில் இருக்கும் பெரிய ஆளாகும். நாமளும் அப்படிதான். நம்ம இன்னைக்கு ரோட்டில் இருந்தோம்னா பெரிய ஆள் ஆகும். பெரிய ஆளாக இருக்கும்போது சரியான விஷயங்கள், இந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யலைன்னா நம்ம ரோட்டுக்கு வந்துடுவோம். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளைண்ட் நம்ம வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு நம்ம அனுப்பிச்சிட்டே இருக்கோம் நம்மளோட ப்ராடக்ட் சர்வீஸை. திடீர்னு ஒரு பேங்க்ரப்சி ஆகிட்டாரு, ஐபி கொடுத்துட்டாருன்னா நம்மளோட நிலைமை என்ன? அதனால தான் சொல்கிறேன், நம்மளுடைய பிஸ்னஸ் மாடல் நல்லா கவனிங்க. பிஸ்னஸ் ஓனர்ஸ் பிஸ்னஸ் மாடலில் 40% மேலே எந்த ஒரு இன்வெஸ்டரோ ஒரு மெயினான ஒரு வெண்டர் யாருமே இருக்கக்கூடாது. 40% மேலே ஒருத்தன் இருக்கவே கூடாது. அப்போ அவன் அஃபெக்ட் ஆனால் கூட மீதி 60% வச்சு தப்பிச்சிடலாம். ஒருவேளை ஒரு கிளைண்ட் 50-60% போயிட்டான், 40% ஹெவி ரிஸ்க். நீங்கள் இன்னும் நல்ல பிஸ்னஸ் பண்ணா இருந்தீங்கன்னா 20% மேலே ஒரு கிளைண்ட் நம்பி இருக்கக்கூடாது. அவன் 20% போயிட்டாலும் கூட மீதி இருக்க 80% வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் 50-60-70 போயிட்டான் அப்படின்னா மீதி இருக்கிறது 20%, 30%, 40%. அவன் இல்லை அப்படின்னா நம்மளோட பிஸ்னஸ் 30-40% வந்துடும். அது நம்ம செலவுக்கே பத்தாது, நம்ம மாட்டிப்போம். அதனால இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சக்ஸஸ் சீக்ரெட் கொண்டு சேஞ்ச் மேனேஜ்மெண்ட், அந்த மேனேஜ்மெண்ட் தாட்ஸை மாற்றி வேற ஒரு கம்பெனி, வேற ஒரு கிளைண்ட் அக்வயர் பண்ண பாருங்க. புது கிளைண்ட்டை எடுத்துக்கிட்டே இருங்க. அதாவது பிஸ்னஸில் சொல்லுவாங்க, புது சோர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா பிஸ்னஸ் வளராதுன்னு அர்த்தம். அதனால நீங்கள் எந்த ஒரு சிங்கிள் கிளைண்ட்டையும் அல்லது 2-3 கிளைண்ட், ஒரு 5 கிளைண்ட்டை நம்பாம மோர் கிளைண்ட்ஸை எடுங்க, பிஸ்னஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்க, பிரிச்சிருங்க. அப்போ நீங்கள் நான் இன்வெஸ்ட் பண்ணாலும் கூட, இப்போ நீங்கள் ஒரு 1 கோடி ரூபா வச்சிருக்கீங்க அப்படின்னா 10 இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு அது கம்பெனி காணா போனாலும் கூட 10% லாஸ் ஆகும். நீங்கள் ஒரே கம்பெனியில் ஃபுல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒருவேளை அந்த கம்பெனி பேங்க்ரப்சி ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட பணம் மாட்டிக்கும். அதனால இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, கிளைண்ட் அக்வயர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் எடுக்க வேண்டிய கிளைண்ட் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கவனமாக, டிபெண்டன்சியாக இல்லாமல் ஸ்ப்ரெட்டாக பண்ணுங்க.